ஸோ நம்ம இப்போ வந்து காலைல கோயில் கிளம்பியாச்சு. குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து காலையில் அச்சன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்பை பிளான் பண்ணுவோம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு. மேபி தென்மலை போயிட்டு ஒர்க்கில் போகலான் இருக்கோம். மாண்புமிகு சப்ஸ்கிரைபர் அவர்களே காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 3 மார்னிங் வந்து நம்ம பிடபிள்யூடி ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிளம்பி நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சிட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே திருப்பி நேற்று வந்து ரூட்டு கீழே போயிட்டு தென்மலை போகிறோம். தென்மலையிலேருந்து ஒர்க்கில் போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. பட் எப்படின்னு தெரியல. ஸோ ஒன் பை ஒன்னாக பிளான் பண்ணுவோம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து கேரளா கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு கெஸ்ட் ஹவுஸு. இது வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். 400 தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ரூமுக்கு. ஒரு ரூமில் வந்து மேக்ஸிமம் 3 மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன டிவி கிடையாது, பட் மற்ற அத்தியாவசிய தேவையெல்லாம் இருக்குது அதில். ஆமாம், அது ஒன்று. இங்கே வந்து ஒன்லி பிஎஸ்என்எல் வோடஃபோன் 2 நெட்ஒர்க் தான் இருக்குது. ஸோ பிஎஸ்என்எல் வோடஃபோன் இருந்துச்சுன்னா அந்த சிம்மை கொண்டு வந்துருங்க. அது இல்லைனா வேறு எங்கேயுமே சுத்தமாக நெட் இருக்காது. ஃபோனுக்கு நெட் இருக்காது, ஃபோன் பேச முடியாது, ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. ஜியோ ஏர்டெல்லாம் இருந்துச்சுன்னா கொண்டு வந்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருக்குது. கேரளா ஃபுட்டு நமக்கு பாடிக்கு செட் ஆக மாட்டேங்குது. நேற்று ஆர்வ கோளாறில் நிறைய சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கும்போது ஜீரணம் ஆகலை. ஸோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேரளா பகுதி ஹில் ஸ்டேஷன் பகுதிலாம் வரும்போது கொஞ்சம் அளவாக சாப்பிடுவோம். ஆர்வ கோளாறு நிறைய சாப்பிட்டு மாட்டிக்க வேணாம். ஸோ இங்கே தான் வந்து அச்சன் கோவில் வந்துட்டோம். நம்ம அச்சன் கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒருத்தாங்க, ரைட்டில் ஒருத்தாங்க இருக்காங்க. ஸோ இங்கே வந்து தெரியுதா உங்களுக்கு மேலே? இங்கே தமிழில் தான் போட்டிருக்காங்க, சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. இங்கிருந்து அங்கே பாரு வியூ எவ்வளோ சூப்பராக இருக்கு. சுற்றி மலைக்காடு, நடுவில் தான் நம்ம கோவில் இருக்கு. அம்மா உடம்புல ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க தண்ணி. இந்த விறகுகள்லாம் இருக்கு, கோவிலுக்கு சமையலுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க போல இருக்கு. கேரளாவில் எல்லா கோயிலுமே ஒரே மாதிரி தான் அந்த ஐயப்பன் கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நங்கநல்லூர் இருக்க குருவாயூர் கோயிலுமே இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம மடிப்பாக்கம் லே பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலுமே இதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ யூனிஃபார்மாக ஒரே மாடலில் கட்டியிருப்பாங்க அவங்க எல்லாருமே. பிளஸ்ஸிங்கான ஒரு கோவில் காலையில். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.
இந்த பக்கம் நம்ம ஐயப்பனை தரிசிச்சுட்டு ஆப்போசிட்டில் கருப்பசாமி கோவில் இருக்குது. கருப்பசாமி கோவில் போவோம். நைட் ரூம் கிடைக்கலாம், இங்கே கூட தங்கிக்கலாம் போல இருக்குது. ரூம் எதுவும் கிடைக்கலனா இங்கே கூட தங்கிப்பாங்க போல இருக்குது. மேலே ஷெட் இருக்குது, மழை பெஞ்சா தொலைவில். கருப்பசாமி கோவிலுக்கு போகிறோம். கேரளா எப்பயுமே கேரளா பசுமையாக தான் இருக்கு. நல்லா சுற்றி மரம். காலையில் சூப்பராக ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு டே இன்னைக்கு. அந்த பக்கம் நம்ம ஐயப்பரை சந்திச்சாச்சு, இந்த பக்கம் நம்ம கருப்பரை சந்திச்சாச்சு. ஸோ 2 கோயிலுமே வந்து சூப்பராக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எங்கெங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே ஆந்தி வேலை பிளான் பண்ணி போக வேண்டியது தான். தம்பி வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ இங்கேயா அங்கேயா சரி வாங்க இங்கே. ஸோ தம்பி இப்போ லாட்ரி டிக்கெட் வாங்க போகிறாராம். ஸோ பார்ப்போம். நாளைக்கு 50 ரூபா வாங்கிக்கடா. செட்டுலாம் வேணாம், சும்மா வாங்குறதுக்கு தான். இது வந்து சும்மா செக் பண்ணுறது தான் வாங்குகிறோம். லாட்ரிலாம் நம்ம என்கரேஜ் பண்ணலை, அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஐயாயிரம் ரூபாய் இது. 5000 வாங்கிக்கூடா. ப்ரைஸ் வந்துச்சுன்னா 5000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவேன். ஒன்று போதும். நம்ம சேனல் லாட்ரி என்கரேஜ் பண்ணலை, பட் கேரளா வந்தோன்னா இதெல்லாம் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு இது. ஸோ அதனால் ஒரு வைப்பில் வாங்குகிறேன். 1 கோடியோ 5000 ரூபா. ஓகே, தம்பி லாட்ரி வாங்கிட்டான். இல்லை ப்ரைஸ் வந்தால் நீ என்ன பண்ணலான்னு இருக்க பாலா? நன்கொடை கொடுக்க போகிறேன்னா இப்படி ஓகே. பர்ஸ் என்கிட்ட தான் எடுக்கிறான். ஸோ அதில் இப்போ வின் பண்ணால் எனக்கு தானே அந்த காசு. ஐயா அதில் வின் பண்ணுவாங்களா? ப்ரைஸ்லாம் வருமா? எதில் போய் செக் பண்ணணும் வின் பண்ணாங்களான்ட்டு? ஃபோன்லையா? பர்ஸுங்க 72063. ₹50. 50 ரூபா 1 கோடி ரூபா மாதிரி தானே பார்க்கலாமா? நான் சொல்கிறேன் பாருங்க. மாறிச்சுண்ணா. சரி போலாமா? பத்திரமா எடுத்து வச்சிட்டீங்களா? நம்ம ரூம் எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் இருக்கு. ஓகே, நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்க்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப இல்லைங்களா?
மயில் மயிலுக்கு பஞ்சமே இல்லை இந்த காட்டில். அதாவது அங்கே ஒரு மயில் ரோட்டில் வாக் பண்ணுறாப்ப. இந்த இது லூனி டூன்ஸ் பார்த்துருப்பீங்களா? அதில் ஒரு படம் வருமே ரோடுக்கு நடுவில், அந்த மாதிரி இருக்குது மயில். பேக் 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 அப்படின்ட்டு விஸ்துன்னு போவோம். மயிலு மயிலு மயிலே மயிலுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. நம்ம மயிலை பார்க்க தான் போகும். சரியான ஃபாரஸ்ட் ஆனால். கூட்டத்தை பார்த்தீங்களா? ஃபால்ஸ் சூப்பர். அதாவது வாங்கி சாப்பிட போறியா? என்ன இருக்குது? புட்டு மீனாப்பில் வாங்கணுமா? கப்பக்கிழங்கு புட்டு மீனாப்பில் வாங்கணுமா? இது என்ன வாங்கினு நான் ஓரம் கேட்டேன். இது ஓரம் கட்டு மீனாப்பில் என்ன போயிட்டு சைட் இல்லைம்மா. அலோவ் பண்ணுறாங்களா நம்ம நல்லா இல்லை? ஆமாண்டா, நாங்கள் பாரு. ஆனால் தண்ணி கொஞ்சம் நல்லா வருது. நேற்று அளவு உள்ளே போகணும். எப்படி நேரம் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸுக்கு நேற்று நம்ம பார்க்கும்போது எப்படி அடைச்சா இருக்குது? எந்த ரோட்டில் போயிருப்பாங்க? எப்படி பேன் பண்ணதில் இறங்கி போயிருக்காங்க. இப்போ இருக்கிற க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபால்ஸ்